காரணம் சொல்றாங்க. வரும் வழியில் மக்கள் கூட்டம், மக்கள் நெரிசல்ல தான் எங்களுக்கு தாமதம் ஆயிருச்சு அப்படிங்கிறத அது ஒரு முன்வைக்கிறாங்கல்ல ஹைவேஸ் சார். எப்படி தாமதமாகும்? ம். அது எப்படி தாமதமாகும்? ஒரு நேஷனல் ஹைவேஸ்ல அப்ப வரிசையா வந்துட்டு நிக்கிறாங்கல்ல. நீங்க சொல்றத பார்த்தா விஜய் கூட்டம் அவர்கள் தான் திட்டம் போட்டு லேட்டா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. 100% கூட்டம் நாமக்கல்ல பெருசா கூட்டம் சேரல காலையில. அப்ப விஜய் வந்து வர்றப்ப தகவல் சொல்றாங்க அவருக்கு. இந்த கூட்டம் பெருசா சேரலன்னு. கூட்டம் சேர்றதற்காக காத்திருந்து கூட்டம் சேர்ந்த பிறகு அந்த மேடையில விஜய் பேசினாருங்கிறதா 100% உண்மை. அப்படியே நீங்க கூட்டம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, நீங்க குறைந்தபட்சம் வந்து நீங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட்டாவது குடுத்துருக்கணும். நான் வந்து லேட் ஆகும். இந்த இடத்த கிராஸ் பண்ணி வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். நீங்க கூட்டம் எங்கேயாவது பக்கத்துல போயிட்டு வாங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, சாப்பிட்டு வாங்க. வெளியில போயிட்டு வாங்கன்னு காலையில 8:30 மணிலேருந்து காத்திருக்கான். எத்தனை மணிலேருந்து மத்தியானம் 3 மணி 6 மணி நேரம் எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாம, அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு பொட்ட வெயில்ல நின்னுட்டு இருக்கான். யார் நிக்கிறா? விஜயை பார்க்கறதுக்கு விஜய் ரசிகர் நிக்கிறான், விஜய் தொண்டர் நிக்கிறான். சார் முன்னாடியே விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பைக்ல ஸ்பீடா வராதீங்க, பெண்கள் வந்துட்டு கூட்டத்துக்குள்ள வராதீங்க, குழந்தைங்கள தூக்கிட்டு வராதீங்க. இந்த மாதிரியான அறிக்கைகள் அவங்க குடுக்க தானே செஞ்சிருக்காங்க. நீங்க வாங்கன்னு அவங்க சொல்லலையே சார். பெண்கள் வாங்க, நீங்க சரி, கூட்டத்துல எல்லா வந்து நெரிசல் கட்சிகளும் பண்ணுங்கன்னு. கூட்டம் நடத்துறாங்க. ஆமா. எல்லா கட்சிகளும் தொண்டர் அணின்னு ஒண்ணு ஒழுங்குபடுத்துறதுக்கு இருப்பாங்க. ஏன் அந்த கட்சியில அந்த மாதிரியான ஒழுங்குபடுத்துறதுக்கு ஆளே இல்ல? எல்லா கட்சியிலும் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். அதை தாண்டி தொண்டர் அணின்னு ஒண்ணு இருப்பாங்க. அந்த யூனிஃபார்ம் போட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேணுங்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி பண்ணுவாங்க. கூட்டத்தை விலக்கி விடுவாங்க. அவங்கள தாண்டி தான் போலீஸே இருக்கும். எல்லா கட்சியிலுமே. ஏன் உங்க கட்சியில அந்த ஆட்கள் இல்ல? இதெல்லாம் கேள்வி வருது இல்லையா? நீங்க அரசாங்கத்தை கண்ண மூடிக்கிட்டு குற்றம் சாட்டுற சொல்லக்கூடாது. அதுல நிறைய உங்க மேல் தவறு இருக்கு. உங்கள யார் லேட்டா வர சொன்னா? லேட்டா வந்தத ஏன் நீங்க இன்ஃபார்ம் பண்ணல? கூட்டத்தை ஏன் நீங்க ஒழுங்குபடுத்தல? உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை வச்சு ஒழுங்குபடுத்தல? இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு பிறகும் மருத்துவமனையில ஒரு தாவேக்கா கரை வேஷ்டி கூட காணோம். ஒரு டவல கூட காணோம். அங்க நின்னது யார் நின்னா? ஆஸ்பத்திரியில யார் நின்னா? 2வது கேள்வி கேட்குறீங்க. செந்தில் பாலாஜி உடனே வந்தாரு. சார் நாங்க கேட்கல, மக்கள் கேட்கறது தான் கேட்கிறோம். அந்த இடத்துல இப்படி ஒரு கலவரம் நடந்துகிட்டே இருக்கு. மக்களாலேயே நுழைய முடியாத இடத்துல ஸ்பாட்ல எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாரு? ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. செந்தில் பாலாஜி அவர் சொந்த ஊரே கரூர் தான். இப்ப அமைச்சர் கிடையாது. வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தான். அப்ப அந்த ஊர்ல தான் அவர் இருக்கிறாரு. கரூருங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பெரிய சிட்டி கிடையாது. ஒரு 5-6 தெருவு தான் இருக்கும். அப்ப பக்கத்து தெருவில் நடக்கிறப்ப அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாரு. இதெல்லாம் பேசிக் லாஜிக் பண்ணாமா? இப்போ சென்னை மாதிரியான ஒரு பெரிய தாம்பரத்தில் இருக்கிறாரு. உடனே 10 நிமிஷத்துல வந்து நீங்க பேரிஸ் கொண்டாருன்னா கேட்கறதுக்கு லாஜிக் இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு சிட்டி. அந்த சிட்டில பக்கத்து ஏரியாவில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உடனே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இதுல என்ன இருக்கு? அடுத்து பக்கத்து மாநிலமா திருச்சியில் இருக்காரு. திருச்சியினுடைய அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் நடந்து முடிஞ்சோம் 2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல அங்க வந்துடுறாரு. இதுக்கெல்லாமா நீங்க வந்து காரணம் பண்ணுவீங்க? ஆம்புலன்ஸ் இருக்குன்னா எந்த ஆம்புலன்ஸ் இருக்கு? உங்க கட்சி ஆம்புலன்ஸ் இருந்துச்சு.